அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் குறித்துதான ஒரு காரியத்தை எழுதுறார். அவர் என்ன கடிந்து கொண்டது இல்லையா? என்னை கடிந்து கொண்டது உண்டு. ஏன் நான் அப்படின்னு சொல்றேன்னா, இது எல்லாருமே அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப எழுதுகிறதான அந்த மனுஷன் தாவீதா இருப்பார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆத்மாவை வைத்து அந்த காரியத்தை குறித்து பேசுறார். அப்ப நான் இதை வாசிக்கும் பொழுதோ நீங்கள் இதை வாசிக்கும் பொழுதோ யார் வாசித்தாலும் நம்முடைய ஆத்மாவை தான் என்ன பண்ணணும் வைத்து, அவர் என்னை கடிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொன்னா அவர் என்னை கடிந்து கொண்டது உண்டு. என்னிடத்தில் அவர் கோபப்பட்டது இல்லையா? என்னுடைய செயல்களின் மூலமாக கோபப்பட்டது உண்டு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஆனால் என்ன அந்த வார்த்தை சொல்லுதுன்னா, எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்பொழுதும் கோபம் கொண்டுகிறார். எப்பொழுதும் என் மேல அவர் கோபமா இருந்தார்னா அவர் பக்கத்திலே நான் போக முடியாது அல்லவா? அப்ப எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கோபத்தோடு கூட கூடியதான ஒருவராக அவர் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து பேசுறார். அடுத்ததாக, அவர் என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யவில்லையே, என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிதா இருந்தது என்று சொல்லி தெரியும். அப்ப என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை. அப்ப நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறது அப்படின்னு சொன்னா எனக்கு நித்திய அழிவை கொடுப்பதுதான் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பாவம் அந்த பாவம் அப்படின்லாம் சொல்லாம பாவத்தினுடைய சம்பளம், அதாவது பல நல்ல ரிவார்டு என்ன அப்படின்னு சொன்னா டெத்து, அந்த ஆத்மாவுடைய மரணத்தை குறித்து தான் பாத்தீங்கன்னா வேதம் பேசுகிறது. அப்ப என்னுடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் எனக்கு செய்யல, என்னிடத்துல தயவு பாராட்டி நான் அவரிடத்துல வரும்படியான அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தார். நான் அவரிடத்துல வரும்படியான அந்த வழியை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் வருகிறதற்காக பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப் கொடுத்து அவர் காத்து இருக்கிறார் இல்லையா? அப்ப அதுதான் அவர் சொல்லுகிறார், என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு அவர் செய்யல, அவர் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டவில்லை. ஒரு அக்கிரமத்துக்கு தக்கதான ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று சொன்னாலும் தண்டனை அப்பப்ப கிடைக்கும் இல்லையா? அப்பப்ப தண்டனை கிடைத்தாலே நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தண்டனை எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய தண்டனையானது அது அழிவை கொடுக்கிறது. சிக்ஷை என்பதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை சரி செய்கிறதற்கு பயன்படுத்துகிறதா இருக்கு. ஆனா தண்டனை என்பது அழிவை கொடுக்கிறதா இருக்கும். அப்போ அவர் சொல்லுகிறார், எப்படி என்னை ரட்சிக்கிறதற்கு என்னெல்லாம் செய்தார் என் ஆண்டவர், அவர் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டவில்லை.